இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று சொல்லி அநேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அவர் பிறந்ததின் நோக்கம் ஞானமற்ற அறிவற்ற செயல்களை செய்கிறதாம் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க முடியாங்க. நிறைய நேரங்களை பார்த்தோம் என்று சொன்னா சிறு பெற்றெடுத்த பிள்ளைகளை சொல்லுவோம், ஞானமாய் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவோம். ஆனா பிள்ளைகளை சொல்லுகிற நம்ம எந்த விதத்துல ஞானமாய் செயல்படுகிறோம்? ஒரு சின்ன தொழிலா இருக்கட்டும், வீட்டு வேலையா இருக்கட்டும், ஒரு மனிதரிடத்துல பேசுகிற ஒரு காரியமா இருந்தா கூட அது ஒரு ஞானமாய் பேசாம ஏதாவது ஒரு காரியத்தை பேசுவதனால பெரிய பிரச்சனைக்கு நிறைய தள்ளப்பட்டு விடுகிறோம். அப்படிப்பட்டதான நம்முடைய வாழ்க்கை ஒரு ஞானத்தை தேவன் கொடுக்க முடியாது. அறிவாய் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு உலகத்தில் வந்து பிறந்தார். எனக்கு அந்த ஞானத்தை நான் நடத்துவேன், என்னுடைய குடும்ப காரியத்தை நடத்துவதற்கோ, என் பிள்ளைகளை நடத்துவதற்கோ, தொழிலை நடத்துவதற்கோ, எல்லா காரியத்திலும் எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாவே அவர் ஞானத்தை தருவதற்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார்.